கருகிற ஸ்மெல் வரல, ஒருவேளை பயந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன சொன்னாங்க? தூர சக்தியா தெரியுது. திருச்சியில நீங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்க மக்கள் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து திருச்சிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. அந்த அளவுக்கு மக்கள் வெளியில வந்து களி ஊத்திட்டு இருக்காங்க. ஆனா உள்ள எதுவுமே தெரியாத மாதிரி பயங்கரமான ஒரு ஸ்பீச். காட்டுறோம் நாங்க யாரு அப்படிங்கிறத காட்டுறோம், எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி சக்திங்கிறத காட்டுறோம். புறநானூற்று படை எப்படி வந்து மொழிப்போர் டைம்ல தொடங்கி தேசம் எங்கும் பரவணுச்சோ அதே போல இப்ப ஜென்சி படை ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஜென்சி படையினுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? அரசியல் விழிப்புணர்வு தான். எது அரசியல் எது வளர்ச்சின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டி உண்மை முகத்திரையை வந்து கிழிச்சு எடுக்கணும். சரி, ஐயோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆட்சியில இல்ல, அதனால நம்ம சொன்னதெல்லாம் மக்கள் கேட்டாங்க. இப்ப நம்ம ஆட்சியில இருந்துகிட்டு கிட்டத்தட்ட திருத்தணி, செங்கல்பட்டு எல்லா இடத்துலையும் மக்கள் தண்ணி குடத்தை எடுத்து வச்சு 15 நாளா தண்ணி வரல, கரண்ட் இல்லைன்னு எங்க பார்த்தாலும் போட்டுட்டு இருக்கும் பொழுது மக்கள் இதை நம்புற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் அந்த அளவுக்கெல்லாம் முட்டாள் கிடையாது. நீங்க பாப்பீங்க, உங்க முகத்திரையை கிழித்து அந்த ஃபேக் நரேட்டிவை கிழித்து எறிவதற்காக தமிழ்நாடு எங்கும் இல்லை தேசம் எங்கும் ஜென்சி படை கிளம்பி இருக்கிறது. உண்மையை வெளியில் கொண்டு வந்து இந்த போலியான முகத்திரையை கிழித்தெறிவோம் நாங்கள்.